எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஒவ்வொருவரும் நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு புரிதலை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாரும் பணம், பொருள், புகழ் இதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இதெல்லாம் எப்படி நமக்கு சீக்கிரமாக நம்ம கிடைக்கும், எப்படி அதை பெறலாம் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கலாம். இதுக்காக நம்ம உழைச்சாதான் மட்டும்தான் இதெல்லாம் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக உழைச்சா மட்டும்தான் வரும். அது கூட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. நம்ம இயற்கையாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பாற்றல் எது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் சொல்லலாம். அதாவது பணத்தை, பொருள், இந்த மாதிரி வாழ்க்கைக்கு உயரத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஈர்ப்பு சக்தியோடு ஈர்த்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, அது என்ன உணர்வுன்னு பார்த்தீங்கன்னா காம உணர்வுன்னு சொல்லலாம். இந்த உணர்வை நீங்கள் இயற்கையாக ஆண்களுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்கும் வரக்கூடியது தான். அதை பற்றி பேச நம்ம வெக்கப்படுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். அந்த உணர்வு ஏற்பட்டால் அந்த உணர்வில் இது வரைக்கும் காலகட்டத்தில், ஆதி காலத்தில் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் அந்த நேரத்தில் எண்ணங்கள் செயல்படாமல் தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற ஒரு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வு ஏற்படும் பொழுது அந்த நொடி பொழுது நீங்கள் பணத்தை பற்றியோ என் வாழ்க்கையில் உயர போகிறேன்ற ஒரு விஷயத்தை பற்றியோ நினச்சிங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு உடனே பதில் போய் சேரும். ஏன்னா நீங்கள் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கருவறையில் செல்லக்கூடிய ஒரு நேரம். எப்படி கோயிலுக்குள்ளே போகணுன்னா கருவறைக்குள்ளே போயிட்டு நீ அமைதியாக இருக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு ஆற்றல் உங்ககிட்ட சேருமோ, அதை விட ரொம்ப மிக சிறந்த ஒரு இடம் அது. அந்த இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் உணர்வுகளை உங்களுக்குள்ளாக என் வாழ்க்கையில் நான் உயர போகிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நான் என் வாழ்க்கையில் பணத்தை இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக உங்ககிட்ட அந்த ஈர்ப்பாற்றலின் சக்தி உடனே வேலை செய்யும். இதை தான் சஹாரா அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் ஒரு ஞானி. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு, இது பேர் தந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பகுதியில். இதில் இன்னொரு பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இயற்கையான உணர்வு. ஒரு ஆணும் பெண்ணும் கை கொடுக்குற ஒரு உணர்வும் போல தான், ஒரு ஆணும் கை கொடுக்குற ஒரு உணர்வு போல தான், சாதாரண ஒரு உணர்வு தான் இது. அந்த சாதாரண ஒரு உணர்வு இன்றைக்கி அந்த உணர்வை வியாபாரமாக ஸ்தலமாக மாறிவிட்டது. அந்த உணர்வை வச்சு தான் எல்லாமே செயல்படுது, எல்லாமே நடக்குது. ஆனால் இது ஒரு தெய்வீக உணர்வு. இந்த தெய்வீக உணர்வை என்ன வேணாலும் பண்ண முடியும். எப்படி சிவனும் பார்வதியும் இணைஞ்சிருக்கிறது ஒரு தெய்வீகம் என்று சொல்லாமல், அதே போல் தான் ஒரு ஆணும் பெண் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெய்வீக உணர்வு தான். அந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அஃபர்மேஷன்ஸை இயற்கையாக சொல்கிறத விட அந்த உணர்வு எப்போல்லாம் ஏற்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னால் போதும், அது உடனே உங்கள்கிட்ட சேரும். அந்த இயற்கையான உணர்வு உங்களுக்குள்ளே தூண்டப்பட்டால், இயற்கையாக வந்தால், அந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் வந்தாலே இந்த விஷயத்தை, உங்கள் வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட விஷயத்தை இங்கே நினச்சாலே போதும், அது உங்கள்கிட்ட சேரும். கண்டிப்பாக சேரும். இதை முயற்சி செய்து பாருங்கள். இதை நான் சொல்கிறத விட சஹாரா என்ற ஒரு ஞானி சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் சொல்லாமல் வாதியஸ்தர் சொல்லியிருக்காரு, கொக்கோகம் எழுதினவர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ளே இயற்கையாகவே இருக்குது. நம்ம மூளையுடைய கதிர்வீச்சியுடைய ஃப்ரீக்குவென்சிக்கு பிரபஞ்சத்துக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுத்தும் அந்த உணர்வு. அதுதான் மிக சிறந்த உணர்வு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, பாசம், ஏக்கம், தவிப்பு, கருணை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் அடிப்படையாக இருக்கக்கூடிய காம உணர்வு தான். இந்த காம உணர்வு தான் அன்பாக மாறுது. எல்லா விஷயம் தானாகவே இயற்கையாக மாறுது. நீங்கள் இந்த உணர்வு ஏற்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ அதை மட்டும் நினச்சி முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேரும். அடுத்த பதிவில் பார்ப்போம். மிக்க நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்கள் கேள்விகளை நேராகவோ அல்லது கமெண்டின் மூலம் தெரிவிக்கவும். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.